வணக்கம். இந்த வீடியோவில் 5 பவுன் வரை நகை அடகு வைத்தவர்களுக்கு 2026 நகைக்கடன் தள்ளுபடி சார்ந்து அப்டேட் குறித்து விவரங்களை பார்க்கலாம். இந்த வீடியோவை தொடர்ந்து பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த வீடியோக்கு கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கடந்த சட்டமன்ற தேர்தல் போது திமுக கொடுத்த முக்கிய வாக்குறுதிகளில் ஒன்று கூட்டுறவு வங்கியில் பெறப்பட்ட 5 சவரனுக்கு கீழ் உள்ள நகைக்கடன்கள் தள்ளுபடி செய்வது பற்றிதான். அதன்படி திமுக ஆட்சிக்கு வந்த பின்பு கடந்த 2021ஆம் ஆண்டு வரை பெறப்பட்ட சில நகைக்கடன்கள் தள்ளுபடி செய்யப்பட்டது. இந்த நிலையில் மீண்டும் நகைக்கடன் தள்ளுபடி சார்ந்து புதிய அறிவிப்புகள் வெளியாக இருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. குறிப்பாக தள்ளுபடி பெறுவதற்கான தகுதிகள் குறித்து விதிமுறைகள் கடுமையாக்கப்படலாம் என்றும் கூறப்பட்டு வருகிறது. அதாவது அரசு ஊழியர்கள் மற்றும் அவர்களின் குடும்பத்தினருக்கு நகைக்கடன் தள்ளுபடி சலுகை கிடைக்காது. கூட்டுறவு வங்கிகள் அல்லது கூட்டுறவு சங்கத்தில் பணிபுரியக்கூடிய ஊழியருக்கும் தள்ளுபடி கிடையாது. கடன் பெறும்போது ஆதார் எண் உள்ளிட்ட விவரத்தை தவறாக வழங்கியோர், குடும்ப அட்டை விவரத்தை சமர்ப்பிக்காதோர் ஆகியோருக்கும் இந்த சலுகைகள் மறுக்கப்படலாம். அதேபோல வறுமை கோட்டுக்கு மேலே உள்ளோர் குறிக்கக்கூடிய வெள்ளை ரேஷன் அட்டை வைத்திருப்போருக்கும் நகைக்கடன்கள் தள்ளுபடி வழங்கப்படாது. இந்த நேரத்தில் கருப்பு பட்டியல் என்ற புதிய நடைமுறை பற்றியும் தகவல்கள் வெளிவந்த வண்ணம் உள்ளன. தேர்தலை முன்னிட்டு தள்ளுபடி எதிர்பார்த்து ஒரே நபர் பல வங்கிகளில் அல்லது ஒரே வங்கியில் பல முறை நகைக்கடன் பெறுவதை தடுக்கும் வகையில் அத்தகையவர்களை அடையாளம் கண்டு கருப்பு பட்டியலில் சேர்க்க திட்டமிடப்பட்டுள்ளது. அதேபோல் ஆதார் மற்றும் பேன் அட்டை விவரங்கள் கணினிமயமாக இணைக்கப்பட்டிருப்பதால் போலியான கடன் பெறுதல் எளிதில் கண்டறியப்படும் என்றும் அதிகாரிகள் தெரிவிக்கிறார்கள். தேர்தல் நெருங்கும் நிலையில் உண்மையிலேயே வறுமை கோட்டுக்கு கீழ் உள்ள நடுத்தர மக்கள் மற்றும் விவசாயிகளுக்கு பயனளிக்கக்கூடிய வகையில் புதிய நகைக்கடன் தள்ளுபடி அறிவிப்பை முதலமைச்சர் விரைவில் வெளியிட வாய்ப்பு இருப்பதாக அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இதனால் தகுதியான பயனாளிகள் யார் என்ற எதிர்பார்ப்பு அதிகரித்துள்ளது குறிப்பிடத்தக்கது. இந்த வீடியோ குறித்த உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.